உலகத்திலேயே சிறந்த எக்கானமிங்கய்யா. இப்ப சொல்றேங்கய்யா, திரும்பவும் சொல்ற கேட்டுக்கோங்க. ஹிந்து சிவிலைசேஷனல் பிரின்சிபிள்ஸ், நம்முடைய வர்ணாசிரம தர்மம் புனரமைக்கப்பட்டு அந்த ஸ்டேபிள் சொசைட்டி, அந்த சிவிலைசேஷனை ரிவைவ் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சோம்னா விஸ்வகுரு ஆகிறது மட்டும் இல்லைங்கய்யா, உலகத்துக்கே நெக்ஸ்ட் பிரேக் த்ரூ கொடுத்துடலாங்கய்யா. விஸ்வகுருங்கிறது நம்மளுக்கு ரொம்ப சின்ன ஸ்டேட்டஸ்ங்கய்யா. ஹியூமனிட்டிக்கு பிரேக் த்ரூ கொடுக்கணுங்கய்யா. அது நம்மளால மட்டும்தான் முடியுங்கய்யா. குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், ஆனா ஜாதிகள் இல்லை அடி பாப்பாங்கிறது பொய். குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். சனாதன இந்து தர்மத்தில் அது இல்லவே இல்லைங்கய்யா. குல தாழ்ச்சியும் உயர்ச்சியும் எஜுகேஷன்லாம் இந்த பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாதி சார்ந்து கல்வி பிரிக்கப்படவே இல்லைங்கய்யா. நீங்க அத்தான பழைய டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பாருங்க. இவங்க சொல்ற அந்த லோ காஸ்ட்னு சொல்றாங்களே, அவங்க அந்த குழந்தைங்கள 84% பேர் படிச்சவங்க, எஜுகேட்டடா இருந்திருக்காங்கய்யா. பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோல் ஆட்சியில தான், அவங்க பண்ண கொடுமையில தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்றவங்களுடைய எஜுகேஷன் ரேட் 84ல இருந்து 12% மாறுச்சுங்க. அவங்க வந்தப்ப 84 இருந்தது, அவங்க விட்டுட்டு போகும்போது 12% மாறுச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் இந்து மதம் காரணம்னு நம்மளையே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போயிட்டானுங்க, மூளைச்செலவு பண்ணி வச்சுட்டு போயிட்டானுங்க. இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும்.